உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பே. சொன்னார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வஞ்சகத்தை குறித்து அநேக இடத்துல இது என்ன வஞ்சகம் என்றால் என்ன, கள்ள தீர்க்கதரிசி என்றால் என்ன, கள்ள போதனை என்ன, இயேசு கிறிஸ்துவிய போதனை என்ன என்பதை அது விவரமாக சொல்லப்படுகின்ற இடங்கள் குறைவாக காணப்படுகிறது. அதை குறித்து யாரும் சொல்வதில்லை. இயேசு நல்லவர் என்பதை சொல்லுகிறார்கள், நல்ல விஷயம்தான். ஆனா இயேசு நல்லவர் தான், அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இயேசுவுக்கு எதிரான ஒரு எதிராளி இருக்கிறான், அவன் சாத்தான். அவன் எப்படியெல்லாம் மக்களை வஞ்சிப்பான் என்கின்ற அந்த அறிவும் மக்களுக்கு தேவை. அந்த அறிவு இல்லாவிட்டால் அவர்கள் எது ஆண்டவருடைய உபதேசம், எது சாத்தானுடைய உபதேசம் என்று வரையறுக்க முடியாதபடிக்கு இருப்பார்கள். அப்பொழுது அப்படி அங்கே என்ன நடக்கிறது? எல்லாம் ஒன்றுதான், எல்லா போதனையும் ஒன்றுதான், எல்லாரும் ஒன்றுதான் என்று சொல்ல முடியாது. திருடனும் நல்லவனும் ஒன்றா இல்லையே, அதுபோல இயேசுவும் பிசாசும் ஒன்றா இல்லையே. ஆகவே எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்று என்று போகின்ற அந்த போதனைகள் சரியான பிழையை கொண்டு வருகிறது, தவறுகளை கொண்டு வருகிறது. மட்டுமல்லாது அவர்கள் தேவனுக்கு எதிரான ஒரு எரிச்சலையும் ஊட்டுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எனவே தான் ஆண்டவர் கடைசி நாட்களிலே இயேசு வருகின்ற பொழுது என்னென்ன காரியம் நடக்கும் என்பதை குறித்து மிகவும் தெளிவாக ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதை நாம் கற்றுக்கொண்டால் தான் நாம் எச்சரிக்கையா இருக்க முடியும். எதற்காக நாம் சபைக்கு வந்தோம்? எதற்காக வேதாகமத்தை பெற்றுக்கொண்டோம்? எதற்காக நாம் தேவனை ஆராதிக்கிறோம்? இது எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் வீணாய் போகக்கூடாது அல்லவா? ஆகவே அந்த நோக்கம் என்னவென்று அறிந்து கொண்டால்தான் நாம் அந்த நோக்கத்துக்குள்ளாக போய் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியும், பிரியமானவர்களே. ஆகவே இந்த வஞ்சகம் என்கிறதை குறித்து நாம் அதிகமாய் இந்த நாட்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து நாம் பார்த்தோம், உங்களுக்கு தெரியும், இதை பற்றி நாம் தெளிவாக பார்த்திருக்கிறோம். ஆகவே திரும்பவும் நாம் அதை சொல்ல தேவையில்லை. அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது மத்திய 24ஆம் அதிகாரத்தில், அதாவது அந்த 4ஆம் வசனத்தில் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டது. 5வது வசனத்தில் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொன்னதை நாம் பார்த்தோம். இந்த வஞ்சகத்திலிருந்து சரியாக நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த 6வது வசனத்தை வாசிங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. சரி, கவனிங்கள். இங்கே அடுத்த பகுதி நாம் யுத்தம் என்கிற பகுதியை பார்ப்போம். இதை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் கூட, இந்த நாட்களிலே விசேஷமாய் இந்த இந்த இஸ்ரவேல் யுத்தம் வந்தது. அதிலே எல்லாரும் சொல்லுகிறார்கள், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோட இருந்து யுத்தம் செய்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு பழைய ஏற்பாட்டு நிறைவேற்றப்பட்ட வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார்கள். ஆனால் நாம் இதையும் தெளிவாக பார்த்தோம். அதாவது இந்த உலக பிரகாரமான யுத்தத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த உலக பிரகாரமான யுத்தத்திலே தேவன் இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் இப்பொழுது இருக்கின்ற காலம் என்ன காலம் என்றால், புதிய வஸ்திரம் அல்லது புதிய உடன்படிக்கை, புதிய ஜீவியம் அல்லது புதிய ஏற்பாடு, அந்த காலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பழைய காலம், பழைய ஏற்பாடு தான், பழைய வஸ்திரம் தான் என்னவென்றால் அது பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண், பழிக்கு பழி வாங்குகிறது. ஆகவே புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் உபதேசத்தில் இந்த மாதிரி போதனை இல்லை. இதை தவறாக இன்றைக்கு அநேக என்ன செய்கிறார்கள், போதிக்கிறார்கள். இஸ்ரவேல் என்று சொல்லுகின்ற பொழுது அதையும் நாம் தெளிவாக பார்த்தோம். மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர், ஆவிக்குரிய இஸ்ரவேலர். மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலுடைய காலம் முடிவு பெற்றது. அவை இப்பொழுது இந்த இஸ்ரவேல் என்று சொல்லுகின்ற தேசத்திலே இருக்கிறவர்கள் ஒரிஜினல் இஸ்ரவேலர் அல்ல, அவர்கள் கலப்படமானவர்கள். இந்த கலப்படம் எங்கே ஆரம்பித்தது?
இதை குறித்து உங்களால சொல்ல முடியுமா? எப்படி இவர்கள் கலந்தார்கள் என்றால், தேவன் எகிப்தில இருந்து மக்களை அழைத்து வந்தார். யார் இந்த இஸ்ரவேலர்? யாக்கோப்புடைய பிள்ளைகள், புத்திரர்கள். தேவன் இஸ்ரவேல் என்று பெயர் சூட்டினார். அந்த ஜனங்களை தேவன் தம்முடைய ஜனங்களாக, சொந்த ஜனங்களாக ஏற்படுத்தினார். ஆனால் சொந்த ஜனங்களாக ஏற்படுத்தினாலும் அவர் சொல்ல வந்த காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர் என்ன சொன்னார்? அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இல்லாட்டி இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தாலும் சரி வராது. இதை குறித்து கூட நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 19:5-6. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்கள். 5-6 வசனங்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். சரி, போதும். இதுல என்னத்தை பார்த்தீர்கள்? என்ன விஷயத்தை கவனித்தீர்கள்? யார் யார் தேவனுடைய சம்பத்து? யார் தேவனுடைய பிள்ளைகள்? யார் ஆசாரியத்துவம் பெற்றவர்கள்? என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய வார்த்தையை உள்ளபடி கேட்டு. நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். யார் இஸ்ரவேலர்? தேவனுடைய வார்த்தையை உள்ளபடி கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் இஸ்ரவேலர். சும்மா இஸ்ரவேல் என்று பெயர் வைத்துக் கொண்டால் சரி வராது. அவை இன்றைக்கு தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்கள், தவறான போதகர்களாலே. இதை நாம் வேதத்திலிருந்து ஆராய்ந்து அறிந்தோம் என்றால்தான் நாம் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். நாம் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆகவே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நன்றாக கவனியுங்கள். என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சும்மா உணர்ச்சி வசப்பட்டு வேதத்தை வாசித்து ஏதோ ஒன்றை சொல்லுவது அல்ல. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. அப்ப யார் தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள்? இந்த கால வழியில கொஞ்சம் கவனம் எடுங்கள். யார் தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள்? உங்களால் கூற முடியுமா? ஆமென். இவர்கள்தான் சொந்தமான ஜனங்கள். சும்மா வேதத்தை வைத்துக் கொண்டு தங்களுடைய இஷ்டப்படி வாழ்கிறவர்கள் தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தது உண்மை. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், உடன்படிக்கை செய்தார். ஈசாக்கு யாக்கோப்பை தெரிந்து கொண்டார். யாக்கோப்புக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தார். யாக்கோப்பு 12 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த 12 குமாரர்கள் கோத்திரங்கள், 12 கோத்திரங்கள் கொண்டது இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை செய்தார்? என் வார்த்தையை உள்ளபடி கேட்டு அதன்படி நீங்கள் அதை கை கொண்டால்தான் நீங்கள் எனக்கு சொந்த ஜனங்கள். அப்ப கை கொள்ளாதவர்கள் சொந்த ஜனங்கள் இல்லை. அவர்கள் அந்த கோத்திரங்களாய் இருந்தாலும் கூட. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே
நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த வசனத்தை இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் தவறாய் பயன்படுத்துகிறார்கள். எப்படி என்று நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஜெபங்களிலே வசனங்கள் தப்பாய் தவறாய் பிழையாய் பயன்படுத்தப்படுகிறது. தங்களுடைய இஷ்டத்துக்கு வசனங்களை பயன்படுத்துகிறார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த இடத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது வாசித்தப்பட்ட பகுதியில, அதே நேரத்துல பேதுருவின் புத்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன, உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் அழைத்தேன் என்று. இதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்றைய போதகர்கள் இந்த வசனத்தை வசனமாய் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த வசனத்துக்கு பின்னால் இருக்கின்ற தேவ ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பதில்லை. அப்ப மக்கள் ஏமாந்து போகிறார்கள். தாங்களாகவே நினைத்துக் கொள்ளுகிறார்கள், நாங்கள் தேவ ஜனங்கள், நாங்கள் ஆசாரியர்கள், நாங்கள் ராஜாக்கள் என்று பாடல்கள் வரிகள் சொல்லுகிறது. இந்த வசனங்களும் சொல்லப்படுகிறது. ஜெபங்களிலும் பிரசங்கங்களிலும் இந்த வசனத்தை மலிவான ஒரு பொருளாக பயன்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த பொருள், இந்த வசனம் பயன்படுத்துவது, ஆண்டவர் சொன்னது, அதன் காரணம் என்ன, அதற்கான தேவனுடைய திட்டம் என்ன, அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ராஜாக்களும் ஆசாரியர்களும் தேவன் அழைக்கிறார். யார் ராஜாக்கள், யார் ஆசாரியர்கள்? நன்றாக கவனிப்போம் என்று சொன்னால், இதனுடைய அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனமும் 1 பேதுரு 2:9 அதையும் வாசியுங்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சரி, நீங்களோ என்று சொன்ன அந்த குரூப் யார்? நீங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. நீங்களோ அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள், ராஜாக்கள், சந்ததி, ஜனக்கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. இது நீங்கள் வெறுமனையே இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு இதை இப்படியே நீங்கள் சொல்வது தவறான உபதேசம். இதுக்கு பின்னால் இருக்கின்றதான முக்கியமான காரியத்தை எடுத்து சொல்லி மக்களுக்கு அதை சொல்ல வேண்டும். இந்த வசனத்தை சொன்னால் மட்டும் எல்லாரும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆகிவிட முடியாது. தேவன் அப்படி ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இந்த வசனம் சொல்லப்பட்டது உண்மை. இந்த வசனத்துக்கு பின்னால் இருக்கின்ற சத்தியம் என்ன? நீங்கள் கவனிக்க வேண்டும். இதை போதகர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டும். மக்கள் பாவம், அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். அவர்களுக்கு சொன்னால் கேட்பார்கள். விசுவாசிகள் நல்லவர்கள். அவர்களை பிழையாய் வழிநடத்தி கொண்டு போகின்ற பொழுதுதான் அவர்கள் பிசாசுடைய செயல்களிலே ஈடுபடுகிறார்கள். சரி, இப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 1 பேதுரு 2:9 சும்மா வெறுமனையே உசுப்பேத்த அல்லது மக்களை ஊக்கப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறார்களே தவிர அதுக்குள் இருக்கிற சத்தியத்தை அவர்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்கிறது? இதனுடைய சத்தியம் எங்கே இருக்கிறது? இதனுடைய அர்த்தம் எங்கே இருக்கிறது? அதுதான் யாத்திராகமம் 19 அதிகாரம் 5 6 வசனத்தில் இருக்கிறது. இதையும் சொல்லிக் கொடுத்து அதை சொல்ல வேண்டும். அதை மட்டும் சொல்லக்கூடாது. தேறின வேதபாரகன் எவனும் அவன் பொக்கிஷத்திலிருந்து பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து காட்டுகிறான் என்று பைபிள்ல பார்க்கிறோம். அவ வேதபாரகன் போதனை செய்கிற, ஊழியம் செய்கிறவர்கள் முதலாவது தேறி இருக்க வேண்டும். தேறினால் மாத்திரம்தான் அவர்கள் மக்களுக்கு சரியான தகவலை, சரியான தேவ திட்டத்தை அங்கே அவர்கள் கொடுக்க முடியுமே தவிர
சும்மா ஒரு எழுந்தமான போக்கில ஒரு வசனத்தை வாசித்து அதுக்கான விளக்கங்களை கொடுத்தால் அதுதான் கள்ள உபதேசமாக மாறுகிறது. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் வேதம் சொல்லுகிறது, வேதத்தை ஆராய வேண்டும். வேதத்தை ஆராயாதவர்களுக்கு 2 விஷயம் தெரியாது. ஒன்று, இயேசுவை பற்றியும் அதிகமா தெரியாது. 2வது, நித்திய ராஜ்யத்தை பற்றியும் அவளுக்கு அதிகமாய் தெரியாது. ஒரு வசனத்தை வாசிங்கள். அப்படி என்றால் எப்படி நாம் ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி ஒரு போதகர் போதிக்க வேண்டும் என்பதை குறித்து வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்கள், மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 52வது வசனம் வாசிங்கள். 52. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு இருக்கா? தயவுசெய்து ஒரே ஆள் மட்டுமல்ல, மற்றவர்களும் வாசிக்கலாம். அப்பொழுது நேரம், அந்த காலதாமதத்தை நாம் தவிர்க்க முடியும். மத்தேயு 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 52வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றார். சரி, நல்ல கவனி. அப்ப ஒரு வேதபாரகன் என்று சொல்லுகிற யார்? ஒரு போதகர். போதிக்கிற அந்த போதகர் முதலாவது பழைய விஷயத்தையும் புதிய விஷயத்தையும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதல்ல. பழைய விஷயம் புதிய விஷயம் என்றால் என்ன? பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அறிந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு நிழலாயிருக்கிறது, புதிய ஏற்பாடு நிஜமாயிருக்கிறது. ஆகவே இதை சரியாய் மக்களுக்கு எடுத்து காட்டுகிறவன் தான் பழையவைகளை புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறார். அவை இந்த போதனைகள் நன்றாக போதிக்கிறார்கள், ஆனால் சரியான போதனை போதிக்கிறார்களா என்று கவனிக்க வேண்டும். இப்பொழுது கவனியுங்கள், இந்த ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்கின்ற இந்த வசனம் மலிவு விலையை போன்று பயன்படுத்தப்படுகிறது. பாடல்களிலே, ஜெபங்களிலே எல்லாரும் சரளமாய் சொல்வது, நாங்கள் ராஜாக்கள், நாங்கள் ஆசாரியர்கள் என்று சொல்லுவதில் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். நல்லது, ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் ஏற்படுத்தினார், நல்லது. ஆனா யார் அப்படி இருக்க முடியும் என்பதை குறித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் யாத்திராகமம் 19:5 படி, எல்லாரும் கவனிங்கள், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு அப்ப என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? உடன்படிக்கை கைக்கொள்ளப்பட வேண்டும். உடன்படிக்கையை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்படி நடக்கிறவர்கள் மட்டும்தான் தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள் என்பது யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். யாத்திராகமம் 19:6 வாசியுங்கள். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அப்ப யார் ராஜாக்கள், யார் ஆசாரியர்கள், யார் இஸ்ரவேலர்? உங்களுக்கு விளங்குகிறதா? யார் ராஜாக்களும் ஆசாரியர்களும், யார் இஸ்ரவேலர்கள்? பகிர்ந்து கொள்ளலாம். யார்? அவர் வேத தேவனுடைய வார்த்தையை உள்ளபடி விசுவாசித்து நடக்கிறவர்கள், உள்ளபடி கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். சும்மா இஸ்ரவேல் என்று பெயர் வைத்துக் கொண்டால் சரி வராது. ஆகவே
இங்கே என்ன நடக்கிறது? இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் என்பதையும் பார்ப்போமா? இஸ்ரவேல் என்று பெயர் சூட்டப்பட்டவர்கள், பெயரிடப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் ஆதரிக்கப்பட்டவர்கள், தேவனால் போதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? எப்பொழுது இந்த இஸ்ரவேலினுடைய ராஜ்யம் உடைக்கப்பட்டது? தேவன் இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். ஆனால் இஸ்ரவேல் ராஜ்யம் எப்பொழுது உடைக்கப்பட்டது? யாராவது சொல்ல முடியுமா? எந்த காலத்தில் உடைக்கப்பட்டது? அல்லது இப்படி சொன்னால் எந்த காலத்தில் பிரிக்கப்பட்டது? சாலமோனின் காலத்தில். மகனுடைய ரெகோபியம் காலத்தில் என்பது உண்மைதான். ஆனா அதுக்கு முதல் வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 11:10. யாரும் எடுத்தவர்கள் முந்தி வாசிக்கலாம். அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ரைட். 11வது வசனம். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்தில் இருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ரைட். 31. 31வது வசனம். ரெகொபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். பாருங்களா? ராஜ்யம் எடுத்து கிழித்து பிரித்து விட்டது. இதை நன்றாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சும்மா ஒரு வசனத்தை, சும்மா ஒரு வசன அறிவில்லாமல், வசனத்தை ஆராயாமல் பிரசங்கம் பண்ணுவது தவறு. நான் நேற்று என்னுடைய சபை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும், எல்லாரும் போதிக்க வேண்டும், எல்லாரும் ஊழியக்காராய் மாற வேண்டும். ஆனால் ஒரு ஆசையிலேயோ விருப்பத்திலேயோ ஒரு உணர்ச்சி வசப்படுதலையோ அல்ல. நீங்கள் நன்றாக வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொண்டதின் பின்பு கற்றுக்கொடுங்கள். அது அப்படி கற்றுக்கொண்டதின் பின்பு கொடுத்தால்தான் அது சரியான மக்களை வழிநடத்துகிற ஒரு நல்ல ஒரு வேதபாரகன், நல்ல ஒரு ஆசாரியன், நல்ல ஒரு ஊழியக்காரன். ஏதோ 2 வசனத்தை படித்து விட்டு வந்து, ஏதோ 2 பாட்டை படித்து விட்டு வந்து ஊழியம் செய்வதனால் நடக்கிறது என்ன? அவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் மனுஷ சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். இங்கேதான் வஞ்சகம் அங்கே ஏற்படுகிறது. இப்பொழுது கவனிங்கள். தேவன் சொல்லிவிட்டார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, என் வாழ்க்கை உள்ளபடி கேட்டு அதன்படி நடந்தால் மட்டும்தான் உங்களை என் சொந்த ஜனங்களாகவும் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களாகவும் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இப்பொழுது வாசித்த பகுதியில் என்ன செய்தார்கள்? சாலமோன் என்ன செய்தார்? நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் நிராகரித்த ஒரு மனுஷன் என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளை என்றால் இந்த சாலமோன். அவர் நியாயப்பிரமாணத்திலே, தன்னுடைய திருச்சட்டத்திலே அவர் அடிக்கடி சொல்லி வந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய விஸ்தரிகளை விவாகம் பண்ணக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் என்னை விட்டு உங்களை பிரித்து விடுவார்கள். ஆகவே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது. செய்தால் நீங்கள் என்னை விட்டு தூரமாய் போய்விடுவீர்கள். உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது
என்று அடிக்கடி அவர் சொல்லி வந்தார். அந்த உடன்படிக்கையை சாலமோன் மீறினார். சாலமோனுக்கு எத்தனை மனைவிகள் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள். மனையாட்டிகள். சரி, இதெல்லாம் யார் நினைக்கிறீர்கள்? அந்நிய பெண்கள். இது உடன்படிக்கை மீறப்பட்டதா, மீறப்படவில்லையா? மீறப்பட்டு இருக்கிறது. அப்படி மீறப்பட்டால் ஆண்டவருடைய ஜனங்கள் என்று அவர்களை சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் எங்கே போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்கே பயணிக்கிறோம்? யோசித்து பாருங்கள். தேவன் தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய நோக்கத்தை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு தந்திருக்கிறார். ஏதோ கனவு கண்டோம், அங்கே தரிசனம் கண்டோம் என்பது அது எந்த அளவுக்கு உண்மையோ எனக்கு தெரியாது. நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர் வேதத்துல எழுதி கொடுத்திருக்கும் போது பிறகு என்னத்துக்கு ஒரு தரிசனம்? இங்கேதான் எல்லா தரிசனங்களும் இருக்கிறது, இங்கேதான் எல்லா நோக்கங்களும் இருக்கிறது. தேவனுடைய முழு இருதயமும் பைபிள்ல இருக்கிறதே. யோசித்து பாருங்கள். தேவனுடைய முழு விருப்பமும் தேவனுடைய முழு திட்டங்களும் வேதாகமத்தில் எழுதி தந்து விட்டாரே. இதை நாங்கள் ஒழுங்காய் வாசித்து ஒழுங்காய் அதை கற்றுக்கொண்டோம் என்றால் தேவன் நம்மோடு பேசுகிறார் தானே. பிற எண்ணத்துக்கு வேற வேற குயிலா வந்து வர வேண்டுமா, மயிலா வர வேண்டுமா, வெள்ளை ஆடைகளை வர வேண்டுமா, வெள்ளை குதிரையில வந்து பேச வேண்டிய ஒரு 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 தேவை என்ன இருக்கிறது? யோசித்து இதுவும் தவறான காரியங்கள். நான் ஒரு விசுவாசிகளை தெளிவூட்டுவதற்காக நல்ல ஒரு அருமையான ஊழியக்காரன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தியிருந்தார், நாடகத்தை போன்று. அதை பார்க்க நான் அதிலே கொஞ்சம் தெளிவடையக்கூடியதா இருந்தது. ஆனா என்னத்தை போட்டாலும் ஜனங்கள் தெளிவடைகிற மாதிரி இல்லை. காரணம், முற்றிலும் இவர்கள் வஞ்சகத்திலே இழுப்புண்டு இருக்கிறதுனால எந்த தெளிவை ஏற்படுத்தினாலும் மக்களுக்கு தெளிவு வருவது இல்லை. அந்த தெளிவூட்டல் அந்த வீடியோவிலே ஒரு டீக்கடை இருக்கிறது. அந்த டீக்கடையிலே பேப்பர் வாசித்து கொண்டு டீ குடித்து கொண்டு சில விசுவாசிகள் அங்கே பேசிக்கொண்டு கதைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதிலே ஒருவர் சொல்லுகிறார், பிரதர், எங்களுடைய பாஸ்டர் அடிக்கடி பரலோகத்துக்கு போயிட்டு வருவார், அவ்வளவு வல்லமையான பாஸ்டர் என்று ஒரு பிரதர் சொல்லுகிறார். இன்னொரு பிரதர் சொல்ல, ஐயோ, உங்களுடைய பாஸ்டர் பரலோகம் மட்டுமா, பரலோகத்துக்கு தான் போயிட்டு வருவார், ஆனா எங்களுடைய பாஸ்டர் பரலோகத்துல போய் டீ குடிச்சு சாப்பிட்டுட்டு வருவார் என்று இவர் பேசுகிறார். இவர்கள் 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பாஸ்டரை பற்றி மகிமையாய் புகழ்ந்து கொண்டு, எங்களுடைய பாஸ்டர் அடிக்கடி பரலோகம் போவார், அந்த அனுபவம் இருக்கிறது. இவர் சொல்லுகிறார், அதை விட கொஞ்சம் மேலாய் போய் சொல்லுகிறார், எங்களுடைய பாஸ்டர் அங்க போய் போறது மட்டுமில்ல, அங்க ஏசப்பாவோட இருந்து டீ குடிச்சிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வருவார் அப்படின்னு இவர் தங்களுடைய போதகரை போலுகிறார். அங்கிருந்து ஒருவர் வந்தார். இவங்கள் 2 பேரும் சொன்னதையும் கேட்டுட்டு சொன்னார், இவர் சொன்னார், உங்களுடைய போதகர் என்ன? நான் இப்பதான் பரலோகத்திலிருந்து வாரேன் என்று சொல்லுகிறார். இப்பதான் பரலோகத்திலிருந்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், எங்கட போதகரை விட நீ என்ன பெரியாளா என்று சொல்லி கேட்கும்போது, ஆமா, இப்பதான் நான் பரலோகத்திலிருந்து வாரேன். இவ எப்படி பரலோகத்துக்கு போயிட்டு எந்த வழியா வந்தான்னு கேட்டார்கள். நான் பஸ்ல தான் வந்தேன், இந்த பஸ் டிக்கெட் இருக்கு பாருன்னு சொல்லி காட்டுகிறார். இதை சொல்லிவிட்டு நல்ல நல்ல ஆழமான வசனங்களை சொல்லி இவர்கள் ஏமாற்றுகிறார்கள், ஏமாறாதீர்கள் என்று சொல்லி தெளிவாய் அந்த வீடியோ கிளிப்ல பார்த்தேன். ஆனா எவ்வளவு வெளிப்பூட்டல் செய்தாலும் மக்கள் வெளிப்படைகிற மாதிரி தெரியல. அதுபோலதான் வசனங்களும் இப்படி இருக்கிறது. ராஜாக்கள் ஆசாரியர்கள் சொல்லிக்கொண்டு பாடிக்கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். ராஜாக்கள் ஆசாரியர்களுடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்களையே தேவன் தூக்கி எறிந்து விட்டார். தமது சாயலின்படி படைத்த
ஆதாம் சொல்லு கேட்காத போது, கீழ்ப்படியாத போது ஏதனை விட்டு திரட்டி விட்டார். சொல்லு கேட்காதவர்கள் யாரும் தேவனோடு இருக்க முடியாது. ஆண்டுடைய வார்த்தை உடன்படிக்கையை மீறுகிறவர்களை யாரும் தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. இதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈவன் நானா இருந்தால் கூட ஆண்டவர் யார் யார் தன்னுடைய உடன்படிக்கையை வார்த்தையை கேட்டு நடக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் சொந்த ஜனங்களாகவும் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் அழைக்கிறாரே தவிர சும்மா வாயில சும்மா வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் ஒருபோதும் தேவன் தெரியப்படுகிறது இல்லை. இப்ப கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை சொந்த சம்பத்தாக இருக்க வேண்டும் என்றால் அவர் ஒரு கண்டிஷன் போட்டார், ஒரு உடன்படிக்கையை போட்டார். அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது? என் வாக்கை உள்ளபடி கேட்டு என்னுடைய சட்டத்திட்டத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்து, நீங்கள் எனக்கு ஆசாரியர்கள், நீங்கள் எனக்கு ராஜாக்கள், நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதிகள். இதுதான் வார்த்தை. சும்மா அவன் ஒரு மனம் திரும்புதல் இல்ல, ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்ல, போட்டி பொறாமைகள், சண்டைகள், எரிச்சல், அடுத்தவர்களை கெடுத்து அழித்து கொடுமையிலையும் கொடுமையை சேர்த்து கொண்டு இருக்கிற ஒரு பாட்டை படித்தால் இந்த வசனத்தை சொன்னால் அவர்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாறி விடுவார்களா? அப்படித்தான் இன்னைக்கு போதனை நடக்கிறது. இதுக்குத்தான் பாருங்கள், இப்பொழுது நீங்க பார்த்தால் ராஜ்யம் கிழிக்கப்பட்டது. அந்த கிழித்து விடப்பட்டதுன்றது சரியான ஒரு ஆழமான சத்தியம் தெரியுமா உங்களுக்கு? சில பேர் சொல்ல கிழித்து தொங்க விட்டார்கள் என்று சொல்வார்கள். பாருங்க, சாலமோன் காலத்துல போய்விட்டது ராஜ்யம். யோசித்து பாருங்கள், சாமுவேல் காலத்திலேயே முடிந்தது கதை. ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை ஆராய வேண்டும். அவ இஸ்ரவேலோடு இருந்து யுத்தம் பண்ணுகிறார். அதுக்கு பிறகு தேவன் சில தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை கட்டி அணைத்து அதில் முத்தம் கொடுக்க ஆசைப்பட்டு, கவனிங்க, ஒரு தகப்பனுடைய இருதயம், ஒரு பிள்ளை மனம் திரும்பி வரும்போது கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிற அந்த காரியத்தை தேவன் எதிர்பார்த்து காலங்களுக்கு தீர்க்கதரிசிகளை அனுப்பி இந்த மக்களை சேர்த்து கொள்ள எவ்வளவோ துடித்தார். கவனியுங்கள், அந்த இதய துடிப்பை அறியாத இந்த மூடர்கள் தங்களை இஸ்ரவேல் என்று மட்டும் அறிவித்துக் கொண்டார்கள். ஆனால் இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் அறியவில்லை. எனவே தேவன் நிராகரித்தார். கவனிக்கிறீங்களா? இதை குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா? வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 23க்கு வாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரத்துக்கு நீங்கள் வருகின்ற பொழுது 37வது வசனத்தை வாசியுங்கள். 37வது வசனம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. பாத்தீங்களா? எவ்வளவு கவலையான வார்த்தை தெரியுமா இது? நீங்க உணர்கிறீர்களா? எவ்வளவு கவலையோடு இயேசு சொல்லுகிறார். எத்தனை தரமையா உனக்கு தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், தீர்க்கதரிசியின் ஊடாக உன்னை அணைத்து கட்டி பிடித்து உன்னை முத்தம் கொடுக்க நான் ஆவலா இருந்தேன். ஆனால் நீ இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செய்து என்னுடைய குமாரனையே நீ கொலை செய்ய போகிறாய். தீர்க்கதரிசிகளை அனுப்பி பார்த்தேன், அவர்கள் சொல்லி கேட்கவில்லை. நான் என்னுடைய குமாரனை அனுப்புகிறேன், சொந்த குமாரனை அனுப்புகிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. உங்களுக்கு தெரியும், வேதாகமத்திலே புதிய வஸ்திரம் என்றால் என்ன? புதிய ஏற்பாடு.
அல்லது புதிய ஜீவியம். இந்த புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து அந்த யூதர்களுக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எத்தனையோ விஷயங்களை வெளிப்படையாகவோ உவமைகளாகவோ அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டார். அது மட்டுமல்ல, அற்புத அடையாளங்களூடாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார். ஆனால் அவர்கள் கேட்கிறது மாதிரி இல்லை. அதுல ஒரு காரியத்தை நீங்கள் கவனியுங்கள். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இளைய குமாரன் தன் சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு போய் அவன் தாறுமாறாய் பாவத்தில் ஜீவித்து விட்டு சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் பன்றி தின்கின்ற அந்த உணவு கூட கிடைக்காமல் புத்தி தெளிந்தவனாய் மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு போவோம், அங்கே போய் நான் பிள்ளை என்று சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனால் நான் அப்பாட்ட போவோம், போய் அவரிடத்துல அப்பா நான் பிள்ளை என்று சொல்வதற்கு எந்த விதமான தகுதியும் அற்றவன், ஆனால் என்னை ஒரு வேலைக்காரனோடு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கப்பா என்று சொல்லுவேன் என்று அவன் மனமாற்றம் அடைந்து வந்தான். தகப்பன் தூரத்திலே தன் பிள்ளை வருகிறதை கண்டு, ஒன்றை கவனிங்கள், இந்த விஷயத்தை தகப்பனுக்கு அவன் சொல்லவில்லை. எந்த விஷயத்தை? நான் வேலைக்காரனா இருக்கிறேன், பிள்ளை என்று சொல்வதற்கு தகுதியற்றவன். அதை அவன் மனதிலே தான் நினைத்தான், நாங்க அப்பாட்ட சொல்லல. நல்ல கவனிங்கள். ஆனா அப்பாவோ இவன் சொல்வதற்கு முன்பே அப்பா முந்திக் கொண்டார். கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து மோதிரம் போட்டார் என்று பார்க்கிறோம். இதைத்தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, ஊழியக்காரர்களே, இதைத்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் எதிர்பார்த்தது. அதைத்தான் இந்த ஓமையும் அவர் சொல்லிக் கொடுத்தது. இதையாவது விளங்கிக் கொள்வார்களா என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. எவ்வளவு அன்புள்ள தெய்வம் தெரியுமா? அவருடைய அன்பை புரிந்து கொள்ள முடிந்ததா இந்த இஸ்ரவேல் முரட்டு ஜனங்களுக்கு, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்கு? சொல்லுங்க, இந்த முரட்டு ஜனங்களுக்கு அவருடைய அன்பை புரிந்து கொள்ள முடிந்ததா? கட்டி அணைக்க அவர் எதிர்பார்த்து கொண்டு தீர்க்கதரிசி அணைத்தார். சரி, பரவாயில்ல, துளைஞ்சு போனீங்க, பாவம் செய்துட்டீங்க, வாங்க, திரும்பி வாங்க, மனம் திரும்புங்க என்று சொல்லி எத்தனை தரம் அவர் அணைத்துக் கொள்ள துடித்தார். அந்த அன்பு இதயத்தை அறியாத அந்த மூடர்கள், பிசாசுக்கு அடிமையானவர்கள், பிசாசுக்கு இடம் கொடுத்தவர்கள், பிசாசை அப்பா என்று சொல்லுகிறவர்கள், உண்மையான அப்பாவை மறுதலித்தவர்கள். நல்ல கவனிங்க, வேதத்தின் ஆதாரத்தின்படி சொல்லுகிறேன். இதைத்தான் இன்றைக்கு இருக்கிற கள்ள உபதேசிகளும் வஞ்சக போதகர்களும் இஸ்ரவேலை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரவேலுடைய ராஜ்யம் முடிந்தது, கிழித்து விட்டது, அண்டைக்கு கிழிக்கப்பட்டது. என்றாலும் தேவன் நேசமுள்ளவராய் திரும்ப 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 எரேமியாவை, நெகேமியாவை, ஆமோசை, ஏசாயாவை, ஓசியாவை, மீகாவை, மல்கியாவை, கடைசி தீர்க்கதரிசி மல்கியா வரைக்கும் தேவன் எத்தனித்தார், துடித்தார். ஏன்? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை, உடன்படிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் துடித்தார். ஆனால் நிறைவேற்ற முடியாதபடி தடுத்தார்கள் இந்த மக்கள். கவனியுங்கள், வேதத்தை வேதமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா அதைதான் நான் சொல்லுகிறேன், சும்மா டைமை வேஸ்ட் பண்றதுக்காக சும்மா அந்த கதை, இந்த கதை, சொந்த கதை, சோக கதைகளை சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற உலகம். ஏன்? இவர்களும் பழைய வஸ்திரத்தை உடுத்தினவர்களாக இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டுக்குள்ளே முடிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை சொல்லிக்கொண்டு அதை முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டு தடுமாறிக்கொண்டு இருக்கிறார்கள். முடிந்து விட்டது. வாசியுங்கள், மத்தேயு 23வது அதிகாரம் கடைசி வசனம் வாசியுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவு. கடைசிக்கு முதலம்மா இதோ உங்கள் வீடு, அதான் இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும்.
உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும். அப்படின்னா என்ன? முடிஞ்சு போச்சு. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும். யாருக்கு சொன்னது? யாருக்கு சொன்னது? இஸ்ரவேல். கடைசி சான்ஸ் ஜீசஸ் தேவன் கொடுத்தது. நல்ல கவனிங்க. கடைசி சந்தர்ப்பம் இயேசு. வாசிக்கலாமா? இதுக்கு ஆதாரத்தை கேளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 21. நீங்கள் பாருங்க, இந்த 4 சுவிசேஷத்தை வாசித்திருப்பீர்கள், பிரசங்கம் கேட்டிருப்பீர்கள். இந்த 4 சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றிய எண்ணங்கள் இன்றைக்கு எவ்வளவு வெளிப்பாட்டோடு உங்களுக்கு போதிக்கப்படுகிறது யோசித்து பாருங்க. இதை சும்மா மேலோட்டமாய் கதை சொல்லி கொண்டு போகிறது போலதான் வேதத்தை ஒன்று உள்ளுக்கு இருக்கிறது, வெளியில ஏதோ சொல்லிக்கொண்டு இன்னைக்கு போதனை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதத்தை பாருங்கள். இந்த சுவிசேஷத்துல எவ்வளவு ஆண்டவருடைய இதய துடிப்பை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம் ஒரு வசனம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 33வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். 21வது மத்தேயு சுவிசேஷம் 33ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் கவனியுங்கள். வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு பிரதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து, ஒருவனை கொலை செய்து, ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களில் அதிகமான வேறே ஊழியக்காரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். சரி, இந்த வார்த்தையை கேட்டீங்க. இதுல என்ன காரியத்தை இயேசு வெளிப்படுத்துகிறார் சொல்லுங்க. நீங்கள் எல்லாரும் புதிய விசுவாசி இல்ல, ஊழியம் செய்கிறவர்கள், ஊழிய நிலையிலே காணப்படுகிறீர்கள். இப்ப இதுவரைக்கும் வாசித்த பகுதியில இயேசு என்னத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார் சொல்லுங்க. இயேசுவை குறித்து சொல்லுகிறார், தன்னை குறித்து. தன்னை குறித்தும் தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை குறித்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரைட், கவனிங்கள். அப்படி இருக்க 40வது, அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரர் என்ன செய்வான் என்று கேட்டார். குமாரனையும் கொலை செய்து விட்டார்கள், அனுப்பின எல்லா வேலைக்காரரையும் கொலை செய்து விட்டார்கள். இப்ப இந்த திராட்சை தோட்டக்கார எஜமான், அதாவது பிதாவாகிய தேவன், இந்த குத்தகைக்கு விட்ட இந்த மக்களை என்ன செய்வார் என்று சொல்லப்படுகிறது. 41வது வசனம். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனி கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தையாக கொடுப்பான் என்றார்கள். 42 கவனிங்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? கவனிங்க, ஏற்கனவே அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டுல. ஆனால் வாசிக்கவில்லையா? வாசித்தார்கள். வசனம் தெரியும், ஆனா இயேசுவை தெரியாது, சத்தியத்தை தெரியாது, நிழல் தெரியும், நிஜம் தெரியாது. 43வது வசனம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகின்ற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த உவமையிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறீர்கள் அன்பானவர்களே? கொஞ்சம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
இஸ்ரவேலரிடமிருந்து ராஜ்யம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே, வேற யாரும்? வேறு யாரும் பகிர்ந்து கொள்ளலாமே? இஸ்ரவேல் ராஜ்யம் வந்து பிரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட வேண்டியதுதான் நினைக்கிறாங்க. அதுக்கும் ஸ்தோத்திரம். கீதா சிஸ்டர், சிந்திஜா சிஸ்டர், ஜோசுவா பிரதரோ பாஸ்டர் தெரியல. கிறிஸ்தாவெல்லாம் பதில் சொல்லலாமே? நீங்களும் வளர்ந்து வர பிள்ளைகள். என்ன சொல்றீங்க? கவனிக்கிறீங்களா? நான் சொல்லிக்கொண்டே போகலாம், கவனிங்க. உங்களுடைய நன்மைக்குத்தான் நான் கேள்வி கேட்கிறேன். சொல்லிக்கொண்டே போகலாம். கற்றுக்கொள்வது என்னும் போது கேள்விக்கு பதில் சொல்லிதான் படிக்க வேண்டும். இல்ல, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? ஏதாவது விளங்குதா உங்களுக்கு? இந்த ஓமையிலிருந்து என்ன தெரிகிறது? இப்ப இன்னைக்கு இஸ்ரவேலை மையப்படுத்தி இன்னைக்கு போதனைகள் நடந்து கொண்டிருக்கிறார். ஒருவரை பார்த்தேன், அவர் அந்த கொம்பை கொண்டு வந்து எக்காலம் ஊதுகிறார். மேடையிலிருந்து ஒரு பாச எக்காலத்தை ஊதி, இனி உங்களுக்கு இந்த எக்கால சத்தம் கேட்டதுனால உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது, உங்களுக்கு எந்த விதமான தீமைகளும் அசுத்தாவிகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வராது என்று சொல்லுகிறார். இதை மக்கள், திரளான ஜனங்கள் கேட்டு ஆரவாரம் படுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். பெரிய ஒரு ஸ்டேஜ் அமைத்து பெரிய ஒரு ஆலயத்துல அவருக்கு, இப்படிப்பட்டவருக்கு அங்கே போதனை செய்யும்படி வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி போய்கொண்டிருக்கிறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதெல்லாம் எது? பழைய ஏற்பாடு, பழைய வஸ்திரம். இப்ப கொம்பு ஊதுறது என்றால் என்ன? அது அந்த எக்காலம் ஊதுகிற என்றால் என்ன? சொல்லுங்க, யாரும் தெரிஞ்சா சொல்லுங்க. ஒருவேளை மற்றவர்களுக்கு அது பிரயோசனம். எக்காலம் ஊதுகிறது என்றால் என்ன? வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எக்காலம். எக்காலம் ஊதுறது யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துறது. யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துறது. இப்ப உங்களை எங்க கொண்டு போய் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்த போறார் ஆண்டவர் எக்காலத்தை ஊதி? எச்சரிப்பின் சத்தம். அருமையான பதில். எக்காலம் ஊதுறா யுத்தத்துக்கு உங்களை கொண்டு போய் ஈரான் பார்டர்ல விடுறது இல்ல. அப்படித்தான் சில பேர் என்ன செய்யறாங்க, போதிக்கிறாங்க. அப்படி அல்ல. எக்காலம் என்பது விதவிதமான, வெவ்வேறு விதமான எக்காலங்கள் ஊதப்படுகிறது. அது எல்லாம் தேவனுடைய சத்தத்தை தான் குறிக்கிறதே தவிர இந்த எக்கால கொம்பு சத்தத்தை, இந்த செம்மறியாட்டு கொம்புல ஊதுற எக்காலத்தை சொல்லவில்லை. நாம புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டை சொல்லி சொல்லி புதிய ஏற்பாட்டை நிராகரிக்கிறார்கள். இது கவனத்தில் எடுங்க. இப்ப இங்க என்ன நடந்தது? இயேசு எவ்வளவு அருமையான இந்த வார்த்தையை சொல்லி இந்த மக்களுக்கு விளக்கம் அளிக்க நினைத்தார், விளக்கப்படுத்தினார். அவங்களுக்கு விளங்குதோ விளங்கலையோ, உங்களுக்கும் எனக்கும் விளங்கணும். இதை கவனிங்க. அவர்களுக்கு விளங்குதோ விளங்கவில்லையோ அதை பற்றி நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு எனக்கும் விளங்குகிற அந்த பகுதி சொல்லுங்க. பொழுது வாசிக்கப்பட்ட பகுதி உங்களுக்கும் எனக்கும் விளங்குகிறதா என்பதுதான் முக்கியம். என்ன விளங்குகிறது? ராஜ்யம் போய்விட்டது என்பது விளங்குகிறதா? அப்ப என்ன? இப்ப பழைய ஏற்பாட்டை, பழைய வஸ்திரத்தை பேசிக்கொண்டிருக்கிற இன்றைய நவீன போதகர்கள் இந்த போதனை சரியா? இஸ்ரவேலுக்காக தேவன் யுத்தம் பண்ணுகிறார் என்பது சரியா? பழைய உடன்படிக்கையில என்ன எல்லாம் கேட்டுட்டு எல்லாம் மௌனமாகிவிட்டீங்க. வேதத்திலிருந்து பாருங்கள், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், வாசியுங்கள். இன்னொரு வசனம், இது அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம். யோவான் 5:39 வாசியுங்கள்.
யோவான் 5:39. வேத வேதவாக்கியங்களை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பாருங்கள், வேதத்தை ஆராயாமல் வேதத்தை வாசித்து விட்டு வேதத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு ரெண்டு விஷயம் தெரியாது. என்ன ரெண்டு விஷயம்? நித்திய ஜீவனை பற்றியும் தெரியாது, இயேசுவை பற்றியும் தெரியாது. இயேசுடைய எண்ணங்களை நாங்கள் பாருங்க எப்படி பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன்? வேதத்தை ஆராய்கின்றதுனால. ஆனா வேதத்தை ஆராயாமல் எழுந்தமான போக்களை யாருடையோ ஒரு பிரசங்கத்தை யூடியூப்ல எடுத்துக்கொண்டு யாரோ பண்ணின ஒரு பிரசங்கத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் தங்களுடைய கருத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு பிரசங்கம் பண்ணுவார்கள் என்று சொன்னால் அதுல ஜீவன் இருக்காது. அது நித்திய ஜீவனை சொல்லிக் கொடுக்காது. அடுத்தது இயேசுவை பற்றியும் அறிந்து கொள்ள முடியாது. இப்படி நாங்கள் வேதத்தை இந்த பிரகாரம் ஆராய்கின்ற பொழுதுதான் இயேசுவை பற்றிய அறிவும் நித்திய ஜீவனை பற்றிய அறிவும் கிடைக்கும். கவனிக்கிறீங்களா? அப்ப அந்த அறிவு இல்லாமல் தான் இவர்கள் பழைய ஏற்பாடு நிறைவேற்றப்பட்டதை, பழைய ஏற்பாட்டு காரியம் முடிவடைந்ததை அவர்கள் இன்னும் முடியவில்லை என்று போதிக்கிறது ஒரு வஞ்சகம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் இன்னும் ஆதாரம் தருகிறேன். இதை நாங்கள் புதிய வஸ்திரம் என்றால் புதிய ஜீவியம் அல்லது புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கை. இந்த தலைப்பு என்ன? புதிய வஸ்திரம் அல்லது கல்யாண வஸ்திரம். கவனிக்கிறீங்களா? ரைட். இன்னும் நாம் தெளிவடையலாம், வாசிக்கலாம். ஓ க்ளோரி டு காட். எபிரேயர் 10வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 10:1. இப்படி இருக்க நியாயப்பிரமாணத்தை வரப்போகிற நன்மை வாசிங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழல் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. ரைட். கவனிங்கள். இப்ப உங்களுக்கு விளங்குகிறதா? நியாயப்பிரமாணம் நிஜம் அல்ல, அது நிழல். விளங்குதா உங்களுக்கு? ஆனா நிழல் நிஜமாகி விட்டதின் பின்பு ஏன் நிழலை பற்றி நீங்கள் பேச வேண்டும்? நியாயப்பிரமாணம் நிழல், நிஜமாகிவிட்டது. எது நிஜம்? பலி செலுத்துவது, பஸ்கா பலி, பண்டிகைகள், கொண்டாட்டங்கள், தேவாலயங்கள், ஆலயங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. எதுக்குள்ள? எங்க நிறைவேறினது சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து வந்ததோடு இவை எல்லாம் நிறைவேறிவிட்டது. அதைத்தான் இங்கே சொல்கிறது. ஆனால் அந்த பலிகளினாலே யாரும் பரிசுத்தமாக்கப்படவில்லை என்று இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தினாலே யாரும் பரிசுத்தமாக்கப்படவில்லை. திரும்ப நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது நன்மைகளின் பொருளாயிராமல், அதாவது நன்மையா இல்லாமல், நல்ல கவனிங்க, நன்மையா இல்லாமல், அதான் அது அர்த்தம். அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. 2வது வசனம். பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் என்று உணர்ந்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? நல்ல கவனிங்க. அந்த பலி செலுத்துகிறவர்கள் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை, நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்கள் என்ன சொல்லுகிறது? திரும்ப 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 பலி செலுத்த வேண்டும். அவ பலி செலுத்துகிற பொழுது என் பாவம் முற்றிலும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்றால் திரும்ப திரும்ப பலி செலுத்த வேண்டியது இல்லையே என்று சொல்லுகிறது. கவனிச்சிங்களா? கவனிங்க. 5வது வசனம் வாசிங்க. ஆகையால் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஓகே. 5வது வசனம்.
ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். பாருங்க, இதெல்லாம் எங்க இருக்கிறது? பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை இங்க விவரப்படுத்துகிறது. ஆனா இந்த மக்களுக்கு ஏதாவது விளங்குச்சுதா? இயேசுவை பற்றி அப்டூவா பழைய ஏற்பாட்டுல யூதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. 7034 தடவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சரீரத்தை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னார் பிதாவாகி தேவன். அந்த சரீரம் எது? இயேசுவின் சரீரம். அது வாக்களித்தபடியே இயேசு பாலஸ்தீனாவிலே பெத்லகேம்ல பிறந்தார், இஸ்ரவேல்ல பிறந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் நிராகரித்தார்கள். இதைத்தான் நாங்கள் இந்த குத்தகைக்கு விட்ட தோட்டத்தை பற்றி பார்த்தோமே, ஞாபகம் இருக்கிறதா? கொலை செய்தார்கள். யாரை? குமாரனையை கொலை செய்தார்கள். அவர்கள் ராஜ்யம் பிடுங்கப்பட்டு கனி கொடுக்கிற ராஜ்யம் யார் கனி கொடுக்கிறார்களோ அங்கே அவர்களுக்கு ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. அதுதான் புதிய இஸ்ரவேலர். அவர்தான் கிறிஸ்தவ வட்டாரம், கிறிஸ்தவ சமூகம். கவனிக்கிறீங்களா? ஆனால் கிறிஸ்தவ சமூகமும் நிராகரிக்கப்படுவதற்கு சந்தர்ப்பம். காரணம் என்ன? கிறிஸ்தவர்களா இருந்து கொண்டு அந்த பழைய அந்த இஸ்ரவேலர்கள் அந்த அவர்கள் சொன்னதையே சொல்லிக்கொண்டு அவர்கள் செய்ததையே செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது இன்னும் அவர்கள் புதிய உடன்படிக்கைக்குள்ளே வரவில்லை, புதிய ஜீவியத்துக்குள்ளே வரவில்லை. பழசை சொல்லி சொல்லி அந்த வேதபாரர்கள் பரிசேயர்களைப் போல மாயக்காரர்களைப் போல இன்றைக்கும் கிறிஸ்தவம் அவர்களுடைய வலைக்குள் சிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய மாயைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து வெளியே வருவதற்குத்தான் தேவன் இந்த சத்தியத்தை நமக்கு இந்த கால வழியிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து மிகுதியான காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். சரி, இந்த வேத பாடங்கள் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வேத பாடத்தை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, கற்றுக்கொண்டதில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்களும் முடிந்த அளவு கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் வேறு சபைக்கு போகலாம், சபையில் இருக்க போதகர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்னவோ தெரியாது. சத்தியம் இதுதான், சத்தியம் இதுதான். உங்களுக்கு நன்றாக தெரியும். வேத ஆதாரத்துடன் உங்களுக்கு தருகிறேன். வேத ஆதாரம் இல்லாமல் ஆரோ சொன்னார், அந்த தலைவர் சொன்னார், இந்த தீர்க்கதரிசி சொன்னார் என்று நான் சொல்லவில்லை. வேதத்தை வேதத்தின்படி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆய்வின் முடிவுதான் நித்திய ஜீவனையும் இயேசுவையும் பற்றி தெளிவான ஒரு புரிதலை நமக்கு தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, தொடர்ந்து ஆண்டவர் சித்தமானபடி நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. God bless you.